Welcome to Achi Masala Niya Nana, powered by Crystal West Briefs and Casuals, co-presented by Sunland, ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி, அரோமா, அக்மார் கீ மற்றும் தஞ்சாரா மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்றைய காதலர் தினத்தில் நிறைய யங் கப்பில் நம்ம இந்த ஷோ வழியாக சந்திக்க போகிறோம். அனைவருக்கும் காதலர் தின வாழ்த்துக்கள். இந்த ஷோவுமே அதை ஒட்டின ஒரு ஷோ தான். காதலில் பல வகை உண்டு. இந்த காதலில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு காதல் ஒன்று இருக்குது. அது பார்க்காத காதல். ஏன்னா பார்த்த காதல் பற்றின பல்வேறு விதமான த்ரில்களை பார்த்துருப்போம். அண்ணங்கார அடிப்பானா, ஃப்ரெண்டுக்காரங்க ரவுண்டு கட்டுவாங்களா, ஏரியா விட்டு ஏரியா போனால் உருவே அடிப்பாங்களா, இப்படின்னு அந்த காதல் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 90s வந்து ஒரு படம் வந்தது, பார்க்காத காதல், காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்தப்போ பெரும் ஆச்சரியம் நமக்கெல்லாம் வந்து எப்படியா ரெண்டு பேரும் பார்க்காம லவ் பண்ணுவாங்க. பட் இப்போ கொஞ்சம் சகஜமாயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா பார்க்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், பார்க்காமலேயே காதலித்தவர்கள்லாம் இவ்வளோ பேர் வந்து ஒரு ஷோவில் உட்காந்துருக்கிறதே முதல்ல ஆச்சரியம் தான். ஸோ இப்போ அந்த எண்ணிக்கை கூடியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இந்த காதலர் தினத்தில் நம்ம பேச போகிறது பார்க்காத காதல், அதன் உலகம் எப்படிப்பட்டது, அவ்வளோ மட்டும்தான். என்னுடைய முதல் கேள்வி என்பது, பார்க்காமலே காதல் என்கிற அந்த உலகத்துடைய த்ரில்லான விஷயங்கள் என்னென்ன? த்ரில் என்னன்னாக்கா, தான் பார்த்த காதலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து கற்பனை பண்ண முடியும். பார்க்காத காதலில் இமேஜினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி இருப்பாங்களோ, என்ன மாதிரி இருப்பாங்களோன்ற மாதிரி ஒரு ரொம்ப அதிகமான கற்பனைகள் இருக்கும். பார்க்கிற காதல் இருக்கிற கற்பனையை விட இது பார்க்காத காதலில் கற்பனை எக்கச்சக்கமாக இருக்கும். வேற பேசணும்னா ஃபோனில் தான் பேச முடியும். அந்தமாரி கரெக்டாக பேசணும். அப்படி பேசாமல் விட்டோன்னா ஃபோன் மிஸ் ஆகிடும். ஒருவேளை அவங்களே மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஓகே, தவிப்பு அதிகம். தவிப்பு. ஆக்சுவலாக சார், நம்மளை நம்புவாங்களா அப்படிங்கிறது கேட்குறேன். நம்புவாங்களா? நம்மளை நம்புவாங்களா? இது யாருன்னே தெரியாது, எவன்னு தெரியாது, எங்கேருந்து பேசுகிறான்னு தெரியாது, அவன் கேரக்டர் தெரியாது, எதுவுமே தெரியாமல் எப்படி நம்மளை நம்புவாங்களா, இல்லை நம்மளை நம்பி லவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக இருக்குது. மோனலிசா ஓவியம் மாதிரி நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படி தெரிகிற மாதிரியான ஃபீல். அது சொல்ல முடியாது, அது சொல்கிற மாதிரியான அது வார்த்தையில் வர்ணிக்க முடியாது, அதான் சொல்லவே முடியாது. ஆமாம், அப்படி இருக்கும். அப்புறம் சொல்கிறீங்க, சொல்ல முடிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்கள், சொல்ல முடியாதுன்னா வேண்டாம் சார். ஆக்சுவலாக அந்த பார்க்காத காதலுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம ஃபோன்லேயோ இல்லை எஃபிலேயோ தான் காண்டாக்ட் பண்ணுவாங்களே. அப்படி பண்ணக்குள்ள அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டயத்தில் தான் அவங்க நம்ம கூட பண்ணுவாங்களே, லிங்க் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் இம்ப்ரெஸ் பண்ண முடியும் அவங்கள எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியும், இல்லை அவங்க எவ்வளோ அட்ராக்ட் பண்ண முடியுங்கிற த்ரில்ல நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம் எப்பயுமே. தட் இஸ் பார்க்காம இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த குறைந்த பீரியடுக்குள்ள அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். எஸ். பதட்டம் கலந்த ஒரு பயம் இருக்குது சார். எப்போ நம்ம அவங்க பார்ப்பாங்க, நம்ம பார்க்க முடியாது, அவங்கள பார்க்க முடியாது, பட் அவங்கள பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு பொண்ணுங்களை நம்ம பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் அவங்க இருப்பாங்களா, அவங்களா இருப்பாங்களான்ற போது ஒரு பதட்டம் இருக்கும். வேற யாரையும் நம்ம பார்க்க முடியாது, வைக்க முடியாது. அது உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களை அவங்க பார்த்துருக்காங்க, ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்கலாம் சார். அப்போ எங்கேயுமே எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்குன்னு கூட திரும்பிடக்கூடாது. ஒருவேளை அதுவாக இருந்துருச்சுன்னா. ஆனால் உங்கள் பாடு ரொம்ப கஷ்டம் பாஸ். நம்மளை பிடிக்காம போயிடுச்சுன்னா அந்த பையன் அந்த ஒரு கேள்விக்குறி வரும். இப்போ நம்ம பார்க்காம இத்தனை நாள் வரைக்கும் லவ் பண்ணிட்டோம், பார்த்த உடனே என்னடா இவன் நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கானே அப்படின்ற ஒரு பயம் வரும். நினைச்சதை விட ஆள் சூப்பரா இருக்கானே அப்படியா, இல்ல நினைச்சதை விட சும்மா ஆப்போசிட்டா சொல்லிக்கலாம். ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஓகே, லெட்டர் மூலமா வரும்போது எப்போ அடுத்த லெட்டர் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப இது ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கு லெட்டரா? லெட்டர் தான், லெட்டர் மூலமா வந்தது. அந்த லெட்டர்ல 1990 அந்த லெட்டர் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. பார்க்காத காதலின் த்ரில் அண்ட் கிக். பயம் இருக்கும். பயம் என்ன பயம் இருக்கும்? என்ன பயம்? நம்ம கரெக்டான பர்சனை தான் வந்து அப்ரோச் பண்றோமா, ஐ மீன் லைக் அவங்க நம்ம ஆளு கொஞ்சம் கரெக்டா ஃபோன்ல தான் பேசுறோம், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பயமா சந்தேகமா? சந்தேகம்னு கூட சொல்லலாம். Actually, before marriage, I don't know Tamil. இப்போ கூட you don't know Tamil மாதிரி தான் இருக்கு. தெரியும். I know Tamil. நான் ஃபோனில் தான், நான் ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். நான் ஃபோனில் பேசின ஒரு 2 நாளே will you be my பொண்டாட்டி அப்படி கேட்டார். ஸோ தட் டைம் ஐ டோன்ட் நோ த மீனிங் ஆஃப் பொண்டாட்டி. கீப் ஐம் ஆஸ்கிங். இல்லை உங்களுக்குள்ள எப்படி இந்த பழக்கம் புரியல? 2வது நாள்லாம் எப்படி ஃபோன் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஃபார் ஷிப்பிங் கிளியரன்ஸ், depending on the shipping clearance, he used to call to my company. Officially உங்ககிட்ட பேசுறாரு. மெசேஜ் அனுப்புறாரா ஃபோன்ல கேட்டாரா? இல்ல மேடம், ஃபோன்ல எப்படி கேட்டீங்க? will you my பொண்டாட்டி, will you இல்லை சார், இது ரெண்டுமே அஃபிஷியல் லேண்ட்லைன்ல நடக்குது. ஆமாம் சார்.